بسم الله الرحمن الرحيم هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பித்அத்துகள் எல்லா பித்அத்துகளும் வழிகேடுகள் எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக இந்த நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இவ்வளவு நேரமும் அல்லாஹுடைய மார்க்கத்தை படிப்பதற்கு வேண்டும், குர்ஆன் சுன்னாவிலிருந்து ஒரு சில விடயங்களை கேட்டறிய வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு நாங்கள் எல்லோரும் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் எங்களோடு இரக்கப்பட்டிருக்கிறான், அவனுடைய கருணை பார்வையை எங்கள் மீது பார்த்திருக்கிறான் என்பதை முதல் அம்சமாக நானும் நீங்களும் உள்ளத்தில் ஆழமாக நிறுத்தி கொள்ள வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். எனவே ஒரு மனிதனோடு அல்லாஹ் இரக்கப்பட்டு விட்டால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிய ஆரம்பித்து விட்டால், அந்த மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் அவனுடைய மார்க்கத்திலே குர்ஆன் ஹதீஸிலே விளக்கத்தையும் தெளிவையும் கொடுப்பதுதான் என்ற அடிப்படையில் இந்த அமர்வு என்னையும் உங்களையும் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான மனிதர்களாக அடையாளப்படுத்துகிறது என்று சொன்னால், இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை தந்த அல்லாஹ்வுக்கு நானும் நீங்களும் எப்படி நன்றி செலுத்துவது? அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்கு நாங்கள் ஒரு பயான் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டோம் என்று சொன்னால் போதுமா என்று கேட்டால் அது போதாது. அது அல்லாஹ்வை புகழ்வதில், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதில் ஆக குறைந்ததுதான் அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை. இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை தந்த அல்லாஹுவுக்கு
நானும் நீங்களும் பரிபூரணமாக நன்றி செலுத்திய மனிதர்களாக மாற வேண்டுமாக இருந்தால் இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை காது தாழ்த்தி கேட்க வேண்டும். சொல்லப்படக்கூடிய செய்திகள் குர்ஆனுக்கும் ஹதீதுக்கும் நேர்பட்டு வரக்கூடிய நிலையில் முடியுமான அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். நாங்கள் எவற்றையெல்லாம் வாழ்க்கையிலே அமுல்படுத்துகின்றோமோ அவைகளை அடுத்த சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதனூடாகத்தான் நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திய மனிதர்களாக மாற முடியும் என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொண்டு ரமதான்களை சந்திக்கின்ற நானும் நீங்களும் மாற்றத்தை அடைந்திருக்கிறோமா என்ற ஒரு தொனிப்பொருளில்தான் என்னுடைய தலைப்பு அமைந்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, சாதாரணமாக இஸ்லாத்தின் கடமைகள் என்பது ஒரு மனிதன் வயதுக்கு வந்த காலத்திலிருந்து ஒவ்வொரு முஸ்லிமும் மீதும் கடமையாகின்றது. சாதாரணமாக 15 வயது என்று எடுத்துக்கொள்வோம். சென்ற வருடம் 15 வயதோடு ரமதானை சந்தித்த ஒரு மனிதன் இந்த வருடம் 2வது ரமதானை சந்திக்கின்றான். 15 வயதிலிருந்து 20 வயதை அடைந்த மனிதன் 5 ரமதான்களை சந்தித்திருக்கிறார்கள். இப்படி 15 25, 25 35, 35 45 என்று நாங்கள் எத்தனை ரமதான்களை கடந்து வந்திருக்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு ஷாபான் மாதமும் வருகிற பொழுது எங்களுக்குரிய ஆசை என்ன தெரியுமா? ரமதானை வரவேற்க வேண்டும், ரமதானை வரவேற்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் ரமதானை வரவேற்கவில்லை என்றாலும் ரமதான் எங்களை வரத்தான் போகிறது. நாங்கள் யாருமே இந்த வருடம் நோன்பு பிடிப்பதில்லை என்று முடிவெடுத்தாலும் இன்னும் ஒரு 15 நாளையில் என்ன செய்யும்? ரமதான் எங்களை கடந்து செல்லும். எனவே நானும் நீங்களும் ரமதானை வரவேற்கிறோமா வரவேற்கவில்லையா என்பது ரமதான் மாசத்துக்கு அவசியம் இல்லை. அந்த ரமதான் மாதம் கால சுற்றோட்டத்தில் கட்டாயம் வந்து போகும். நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டியது என்ன தெரியுமா? ஒவ்வொரு ரமதானும் வருகிறது, எங்களோடு 29 30 நாட்கள் இருக்கின்றது, கழிந்து போகிறது. நாங்கள் என்ன மாற்றத்தை கண்டுகொண்டோம்? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ரமதானுடைய மாதம் வந்தால் எல்லோருக்கும் ஞாபகத்துக்கு வருகிற குர்ஆன் வசனம் என்ன? ஷாபான் மாசம் ஆரம்பித்து விட்டாலே எல்லா மிம்பர் மேடைகளிலும், இஸ்லாமிய நிகழ்ச்சிகளிலும், ரேடியோ நிகழ்ச்சிகளிலும், பத்திரிகைகளிலும் அதிகமாக எழுதப்படுகிற ஒரு வசனம் என்றால் என்ன வசனம்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, குத்திபா அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திபா அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதுபோன்று உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக. அன்பார்ந்தவர்களே, இந்த மஜ்லிஸில் இந்த வசனம் தெரியாதவர்கள் எத்தனை பேர்? எத்தனை பேர் இருக்கிறோம்? எல்லோருக்கும் இந்த வசனம் தெரியும். முன்னைய சமூகத்துக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது போன்று எங்களுக்கும் அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். நோக்கம் என்ன? அவர்களுக்கும் கடமையாக்கப்பட்டது, உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அந்த சமூகம் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கும் அல்லாஹ்வுடைய சாபத்துக்கும் ஆளானார்கள். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயாக. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நீ யாருக்கெல்லாம் அருள் புரிந்தாயோ அவர்கள் போன வழியை எங்களுக்கு காட்டுவாயாக. கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன், கோபத்துக்குள்ளானவர்கள் வழிகட்டு போனவர்களுடைய வழியை எங்களுக்கு காட்டி விடாதே. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, கோபத்துக்குள்ளானவர்கள் வழிகட்டு போனவர்கள் யார் என்றால் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகம் வெளிப்படையாக இருக்கிறது. யூதர்களை அல்லாஹ் சபித்தான், யூதர்களை அல்லாஹ்வுடைய தூதர்கள் சபித்தார்கள், கிறிஸ்தவர்கள் சபிக்கப்பட்டார்கள். லுஇனல்லதீன கஃபரு மின் பனி இஸ்ராயீல அலா லிசானி தாவூத வ ஈஸா இப்னு மரியம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இந்த 2 நபிமார்களுடைய நாவினாலும் யூத நசாராக்கள் பனு இஸ்ரவேலிய சமூகம் சபிக்கப்பட்டது. எதன் காரணமாக? எதன் காரணமாக? அவர்கள் அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறினார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறினார்கள். அன்பார்ந்தவர்களே, அப்படி என்றால் அந்த சமூகத்தை போன்று
நாங்கள் இருக்கக்கூடாது என்று கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின் என்று துஆ கேட்கிறோம். அப்படித்தானே அன்பார்ந்தவர்களே? அல்லாஹ் சொல்கிறான், அலம் யஅனில் லல்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ் வமா நஸல மினல் ஹக். அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வை பற்றி சொல்லப்படுகிற பொழுதும் இறக்கி வைக்கப்பட்ட வேத வசனங்கள் ஓதி காட்டப்படுகிற பொழுதும் உள்ளங்கள் பயந்து நடுங்குவதற்கு மூமின்களுக்கு இன்னும் நேரம் வரவில்லையா, மூமின்களுக்கு இன்னும் காலம் பிறக்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். கேட்டுவிட்டு அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கிறான்? வலா யகூனு கல்லதீன ஊத்துல் கிதாப மின் கப்லு. அல்லாஹ் சொல்கிறான், இந்த ஈமானிய சமூகம் இதற்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்ட சமூகத்தை போன்று இருக்க வேண்டாம். யாரை போன்று? யூதர்களை போன்று, கிறிஸ்தவர்களை போன்று இருக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். மூமின்களை பார்த்து அல்லாஹ் என்ன கேட்கிறான்? அல்லாஹ்வை பற்றி சொல்லப்படுகிற பொழுதோ, குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காட்டப்படுகிற பொழுதோ உள்ளங்கள் பயப்படுவதற்கு நேரம் வரவில்லையா என்று கேட்டுவிட்டு எங்களுக்கு அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கிறான்? அந்த ஈமானிய சமூகம் இதற்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்ட சமூகத்தை போன்று இருக்க வேண்டாம். இப்பொழுது இந்த வசனத்தை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அவர்கள் மீது எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதுபோன்று உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டது. அவங்களும் நோன்பு பிடிச்சாங்க, அவங்களும் அல்லாஹ்வுக்காக பசித்திருந்தாங்க, அவங்களும் அல்லாஹ்வுக்காக தாகித்திருந்தாங்க. நாங்களும் பசித்திருக்கிறோம் தாகித்திருக்கிறோம் என்றால் இரண்டு பேருக்கும் இடையில் வித்தியாசம் இருக்க வேண்டும். நோன்பு பிடிப்பது நோக்கமல்ல, பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் நோக்கமல்ல. ரமதானுடைய மாதத்தை வரவேற்று வரவேற்று நோன்பு பிடிப்பது நோக்கமல்ல. அந்த நோன்பின் ஊடாக நானும் நீங்களும் என்ன மாற்றத்தை அடைகிறோம் என்பதுதான் நோக்கம். சகோதரர்களே, இறையச்சம் வருகிறதா? அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குகிறோமா? யூத நசாராக்களை விட்டும் விலகி நபிகளாரையும் சஹாபாக்களையும் போன்று மாறுகிறோமா என்று சிந்திக்க வேண்டிய கட்டாயத்திலே தான் நானும் நீங்களும் இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே பல ரமதான்களை கழித்திருக்கிற நானும் நீங்களும் எங்களோட வாழ்க்கையில் இன்னும் 15-16 நாட்கள் உயிரோடு வாழுகின்ற சந்தர்ப்பம் கிடைத்தால் இன்னொரு ரமதானை வரவேற்க போகிறோம். இன்னொரு ரமதானுக்குள் நாங்கள் நுழைய போகிறோம். கேட்க வேண்டிய கேள்வி, பல ரமதான்களை சந்தித்திருக்கின்ற நானும் நீங்களும் என்ன மாற்றத்தை கண்டிருக்கிறோம்? எங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற இறையச்சம் கிடைத்திருக்கிறதா? எந்த அளவுக்கு அல்லாஹ்வை அஞ்சி நடக்கிறோம்? எந்த அளவுக்கு அல்லாஹ்வை பயந்து நடக்கிறோம்? ஒவ்வொருவரும் சிந்தித்து பாருங்கள். அன்பார்ந்தவர்களே, மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன், வெறுமனே பயான் நிகழ்ச்சிகளை கேட்பது நோக்கமல்ல, வெறுமனே பயான் நிகழ்ச்சிகளை கேட்பது நோக்கமல்ல. எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர வேண்டும். எதிர்வரக்கூடிய ரமலான் எங்களை வந்தடைவதற்கு முன்னால் அந்த ரமலானை வரவேற்பதற்கு தகுதியான மக்களாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். வெறுமனே வருகிறது வெறுமனே போகிறது என்றால் அர்த்தம் இல்லை சகோதரர்களே, ஒரு மாற்றத்தை காண வேண்டியிருக்கிறது. எனவே நாங்கள் கொஞ்சம் சிந்திப்போம். எங்களுடைய வாழ்க்கையிலே இறையச்சம் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது? சென்ற ரமதானிலிருந்து ஒரு 10.5 மாதத்தை கழித்து விட்டோம், 10.5 மாதத்தை கழித்து விட்டோம், 11 மாதத்தை கழித்து விட்டோம். இறையச்சம் எங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவு தாக்கத்தை செலுத்தியது? அன்பார்ந்தவர்களே, எல்லோரும் இந்த ரமதான் மாதம் நெருங்குகின்ற பொழுதே ஞாபகப்படுத்துகின்ற இன்னொரு குர்ஆன் வசனம் என்ன? இன்னொரு குர்ஆன் வசனம் என்ன? ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீல் குர்ஆன். ரமதான் மாதம் இருக்கிறதே, அந்த ரமதான் மாதத்தில் தான் அல் குர்ஆன் இறங்கியது. எல்லோருக்கும் தெரியும். ரமதானுடைய மாதம் வந்தால் அல் குர்ஆனை நிறைய பேசுவோம், அல் குர்ஆனை நிறைய பேசுவோம். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ரமதான் மாதத்தில் தான் அல் குர்ஆன் இறங்கியது என்றால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு புத்தக வடிவத்தில் அப்படியே கொண்டு வந்து கொடுத்துட்டு போகல. மாறாக ரமதானுடைய மாதத்தில் ஆரம்பித்தது இறங்குவதற்கு. அதற்கு பிறகு சுமாராக 23 வருடங்கள் நபிகளாருக்கு அல் குர்ஆன் கட்டம் கட்டமாக இறங்கியது என்று சொன்னால், ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டங்களிலும் அந்த அல் குர்ஆன் பிரதிபலிப்பதாக இருக்க வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, நபிகளாருடைய பண்பாடு எப்படி இருந்தது, நபிகளாருடைய அக்லாக் எப்படி இருந்தது? ஆயிஷா நாயகி கேட்டார்கள், நீ குர்ஆனை ஓதியது இல்லையா என்று கேட்டார்கள். நபிகளாருடைய வாழ்க்கையை பத்தி கேட்கப்படுது, ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க, நீ குர்ஆன் ஓதியது இல்லையான்னு கேட்கிறாங்க. கேட்டு போட்டு சொன்னாங்க, கான குலுகுல் குர்ஆன், நபிகளாருடைய பண்பாடு வாழ்க்கை வடிவம் முழு வாழ்க்கையும்
அல் குர்ஆனாக இருந்தது என்று சொன்னார்கள். ஷஹ்ரு ரமதான் பேசி வேலை இல்லை, ஷஹ்ரு ரமதான் பேசி வேலை இல்லை. குர்ஆனுக்குரிய மாதம் ரமதான், ரமதானிலே தான் அல் குர்ஆன் இறங்கியது. மேடை போட்டு பேசி வேலை இல்லை சகோதரர்களே. அந்த ரமதானிலே இறக்கப்பட்ட இறைவேதம் அடுத்த 11 மாத காலங்களிலும் எங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவு தொடர்பு பட்டிருக்கிறது, எங்களுடைய ஈமானை அதிகரிக்க செய்கிறதா? இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். இறை விசுவாசிகள் என்றால் யார்? அல்லாஹ்வை பற்றி அவர்களிடத்தில் ஞாபகப்படுத்தப்பட்டால் வஜிலத் குலூபுஹும், உள்ளம் நடுங்கும், உள்ளம் பயந்து நடுங்கும். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்துஹும் ஈமானா. அவர்களிடத்தில் அல்லாஹ்வுடைய வேதத்தின் குர்ஆன் வசனங்கள் ஓதி காட்டப்படுமாக இருந்தால் ஈமான் அதிகரிக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்தவர்களே, ரமதானிலே அல் குர்ஆனை இறக்கி வைத்த அல்லாஹ் 23 வருட காலங்கள் மனித சமூகத்தின் ஒவ்வொரு கட்டத்திற்கும் தேவைக்கேற்ப அந்த அல் குர்ஆனை இறக்கி வைத்திருக்கிறான் என்றால் எதற்கு தெரியுமா? நபித்தோழர்களுடைய வாழ்க்கையில் அல் குர்ஆன் மாற்றத்தை கொண்டு வந்தது. அல் குர்ஆன் ஈமானை அதிகரிக்க செய்தது. இந்த மைக்க கொஞ்சம் ஒசத்துங்க. நபிகளாருக்கு இறங்கிய வேதம் அல் குர்ஆன் நபித்தோழர்களுடைய வாழ்க்கையில் ஆழமான மாற்றத்தை கொண்டு வந்தது. ஆனால் இன்றைக்கு நானும் நீங்களும் அல் குர்ஆனை பேசி பேசியே சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறோம். அல் குர்ஆன் எங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவு மாற்றத்தை ஏற்படுத்தியது என்பதை விடவும் அல் குர்ஆனை வைத்து நானும் நீங்களும் சண்டை பிடித்ததுதான் அதிகம் சகோதரர்களே. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து படுக்கையிலே வைத்திருக்கிறார்கள், மரணப்படுக்கையில வைத்திருக்கிறாங்க. அந்த நேரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, கத்தியை கையிலே சுமந்தவர்களாக சொன்னார்கள், முஹம்மது நபி அவர்கள் மரணிக்கவில்லை, அவர்கள் மரணித்ததாக யாராவது சொன்னால் அவர்களோடு நான் போராடுவேன் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மஜ்லிஸ்ல இருக்கல்ல, வெளியே போயிருந்தாங்க. போனவர்கள் திரும்பி வந்தார்கள், நபிகளாருடைய நெத்திக்கு ஒரு முத்தம் கொடுத்தார்கள். கொடுத்துவிட்டு சொன்னார்கள், திபுத்த ஹய்யன் வ மய்யிதா, நபியே நீங்கள் வாழும் பொழுதும் மனமாக இருந்தீர்கள், மரணித்த பிறகும் மனமாக இருக்கிறீர்கள் என்று தண்ட கொள்கை என்னான்னு சொல்லிட்டாங்க. விளங்குதா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க? முஹம்மது நபி அவர்கள் மரணிக்கவில்லை, மரணித்ததாக யாராவது சொன்னால் அவர்களோடு போராட வேண்டி நிக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு வந்து என்ன செய்யறாங்க? அந்த மையத்துக்கு முத்தத்தை கொடுத்து போட்டு, வாழும் பொழுதும் மனமாக இருந்தீர்கள், மரணித்த பிறகும் மனமாக இருக்கிறீர்கள் என்று தண்ட கொள்கை நான் சொன்னாங்க. தண்ட கொள்கையை சொல்லி மக்களை கட்டுப்படுத்தலாமா? தண்ட கொள்கையை சொல்லி மக்களை நெறிப்படுத்தலாமா? முடியாது என்பதை சரியாக விளங்கி இருந்தார்கள். மக்களுக்கு முன்னால வந்து சொன்னாங்க, மன்கான யஅபுது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதன் கதுமாத். யாரெல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரப்பாக எடுத்து வணங்கினார்களோ அவர்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், முஹம்மது மரணித்து விட்டார். ஃபமன் கான யஅபுதுல்லாஹ், யார் அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருந்தார்களோ ஃபஇன்னஹு ஹய்யுல் லா யமூத், அவன் நித்திய ஜீவன், ஒருபோதும் மரணிக்க மாட்டான். இப்பொழுது மக்களுக்கு முன்னால ஈமானுடைய அக்கீதாவை கொடுக்கிறாங்க, கொள்கையை கொடுக்கிறாங்க. கொடுத்து விட்டு சொன்னார்கள், 2 அல் குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டினார்கள். 2 அல் குர்ஆன் வசனம். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, முதலாவது அல் குர்ஆன் வசனம், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் கலத் மின் கப்லிஹிர் ருசுல் அஃப இம்மாத அவ் குத்தில இன்கலபுதும் அலா அகாபிக்கும். முஹம்மது என்பவர் அல்லாஹ்வுடைய தூதரை அன்றி வேறு யாரும் இல்லை. அவர் யுத்த களத்தில் கொலை செய்யப்பட்டாலோ அல்லது இயற்கையான மரணம் அவரை அடைந்தாலோ நீங்கள் புறமுதுகு காட்டி ஓடுவீர்களா என்ற குர்ஆன் வசனம் முஹம்மது நபி மரணிக்கலாம் என்று சொல்கிறது. முதல் வசனமாக எடுத்து காட்டினார்கள். இன்னக மய்யிதுன் வ இன்னஹும் மய்யிதுன், நபியே நீங்களும் மரணிப்பவர்தான், அவர்களும் மரணித்து போகக்கூடியவர்கள்தான் என்ற குர்ஆன் வசனத்தை இரண்டாவதாக எடுத்து காட்டினார்கள். என்ன நடந்தது? இன்னைக்கு குர்ஆன் வசனத்தை காட்டினா எங்கட என்ன தெரியுமா சொல்றான்? உங்களோட குர்ஆன் வசனத்தை ஒரு பக்கம் போடுங்க. யாரு? ரமலான் உருவாக்கிய மனிதர்கள். குர்ஆனை பேசினால் கணக்கில்லை, அல்லாஹ்வுடைய வசனங்களை சொன்னால் கணக்கில்லை. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமோடு சண்டை பிடிக்கிறான், ஒரு மூமின் இன்னொரு மூமினோடு சண்டை பிடிக்கிறான், கொள்கை ரீதியான எந்த காரணங்களும் இல்லை. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஈமான் இஸ்லாத்துக்கு முரணாக
ஒரு முஸ்லிம் சண்டை பிடிக்காத வரையில், ஷிர்க் பிதத்துக்கு வக்காலத்து வாங்காத வரையில் ஒரு முஸ்லிமை எதிர்க்க முடியாது, ஒரு முஸ்லிமோடு சண்டை பிடிக்க முடியாது என்கின்ற மார்க்கத்தில் இருந்து கொண்டு குர்ஆன் சுன்னாவை நேசிக்கிறவங்களோட சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஷிர்க் பிதத்தை எதிர்க்கிறவங்களோடு சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எத்தனை குர்ஆன் வசனங்கள் ஒற்றுமையை பற்றி கேட்டிருப்போம். ஆனால் எத்தனை குர்ஆன் வசனங்களை கேட்டாலும் உள்ளத்தில் இருக்கிற விரோதங்களையும் குரோதங்களையும் கலட்டிவிட்டு மூமின்களோடு ஒன்றுபடுகின்ற மனநிலை எங்களுக்கு இல்லை. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு 2 குர்ஆன் வசனம் ஓதப்படுகிறது. 1 மணித்தியாலம் பயான் அல்ல, 2 மணித்தியாலம் பயான் அல்ல, காலையிலிருந்து மாலை வரைக்கும் இஜ்திமா நடக்கல்ல, 2 குர்ஆன் வசனத்தை தான் ஓதினாங்க. கையில் இருக்கிற கத்தி அப்படியே கீழே விழுகிறது. எதற்கு கட்டுப்பட்டார்கள்? சொன்னார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு எங்களுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதி காட்டும் வரையில் இப்படி குர்ஆன் வசனம் இருப்பது தெரியாது. ஓதி காட்டப்பட்டு விட்டது, சரண்டர். அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, குர்ஆனுக்கு முன்னால் அடிபணிகின்ற மனிதர்களாக ரமதான் என்னையும் உங்களையும் உருவாக்கி இருக்கிறதா? சிந்தித்து பாருங்கள். குர்ஆனுடைய போதனைகளை கேட்கும் பொழுது அதை மீறி நான் போக மாட்டேன் என்கின்ற மனநிலையை ரமதான் எங்களிடத்தில் உருவாக்கி இருக்கிறதா? அல் குர்ஆன் இறங்கிய மாதம் அல்லவா ரமதான்? அதே உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மஷூரா சபையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒவ்வொருவருக்கும் இது பாடமாக இருக்கட்டும். பேசுகிற எனக்கும் சரி, கேட்கிற உங்களுக்கும் சரி, ரமதான் மாதத்தில் அல் குர்ஆன் இறங்கியது என்றால் அந்த அல் குர்ஆனோடு கலந்த ரமதான் எங்களிடத்தில் என்ன மாற்றத்தை கொண்டு வந்தது? குர்ஆன் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொண்டு வந்தது? அன்பாண்டவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மஷூரா சபையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. மஷூரா சபை இன்றைய பாராளுமன்றம் அன்றைக்கு சூரா சபை என்று அழைக்கப்பட்டது. இருக்கும் பொழுது உயைனத் இப்னு ஹிஸ்ன் என்று சொல்லப்படுபவர்கள் வருகிறார். ஹுர் இப்னு கைஸ் அவர்களுடைய உறவு கேட்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு 2 வார்த்தை பேசணும், அனுமதி எடுத்துட்டாங்க. ஹுர் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு மஷூரா சபையில் ஒருத்தர் அனுமதி எடுத்து கொடுக்கறாங்க. வாராரு, வந்து சொல்கிறார், உமரே நீதமாக நட, எங்கட விஷயத்துல முறையா நடங்க என்று சொல்கிறார். அன்பாண்டவர்களே, மஷூரா சபையில பாராளுமன்றத்தில் நீதமான ஒரு ஆட்சியாளரை பார்த்து, இன்றைக்கு பச்சை பொய்யன்களை பார்த்து சொன்னாலே சண்டை பிடிக்கிறானுங்க பாராளுமன்றத்துக்கு. அப்படித்தானே? பச்சை பொய்யனுங்க, சமூகத்தில் ஓரம் கட்டப்பட வேண்டியவங்க, அவங்கள பத்தி சொன்னாலே சண்டை பிடிக்கிறாங்க. நீதி தவறாத ஆட்சியாளர் என்று மாற்று மதத்தவர்களில் புகழப்பட்ட ஒரு மனிதர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து நீதமாக நடந்தா கோபம் வருமா வராதா? வாரது நியாயமா இல்லையா? வந்தது. அவங்களோட கையில் எப்பொழுதுமே ஒரு தடி ஒன்று இருக்கும். தவறு செய்யறவங்க அதால தட்டி திருத்துவாங்க. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு தானே நமக்கு ஒரு கூட்டம் இருக்குது, தவறு செய்யறத திருத்த மாட்டாங்க. இன்னொரு கூட்டம் இருக்குது, திருத்துறவங்களை விரும்ப மாட்டாங்க. அப்படிதானே? ஒரு கூட்டம் திருத்துறது இல்ல, இன்னொரு கூட்டம் திருத்துறவங்களை விரும்புறது இல்ல. ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய இயல்பு பண்பு என்ன தெரியுமா? கையில ஒரு தடியை வச்சிருப்பாங்க. யாராவது தவறு செஞ்சா தட்டி இப்படி செய்யாதே அப்ப இப்படி செய்து திருத்தி கொடுப்பாங்க. இது எல்லாத்தையும் இந்த பழக்கம் வரணும். விளங்குதா? அவர் செய்வது தவறு, தடி எடுத்துக்கிட்டு எழுப்பினாங்க தண்டிப்பதற்கு. பக்கத்தில் இருக்கிறார் அந்த இளைஞர், வாலிப நபித்தோழர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆட்சி பீடம் ஏறும் பொழுது எத்தனை வயசு? 50 வயசு தாண்டி விட்டது, முடி வழுத்த பருவம். அந்த நேரத்தில் அவரை பார்த்து உமரே நீதமாக நட என்று சொல்லும் பொழுது கோபம் வருகிறது, எழும்பினாங்க. பக்கத்தில் இருக்கிற இளைஞர் வாலிப நபித்தோழர் சொல்கிறார், அமீருல் முஃமினீனே, அல்லாஹ் முஹம்மது நபி அவர்களை பார்த்து ஒரு குர்ஆன் வசனத்தில் இப்படி சொல்றான், அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்களேன் என்று சொன்ன பொழுது சொல்லுங்கன்றாங்க. அல்லாஹு அக்பர் ஓதி காட்டினாங்க. ஹுதில் அஃப்வ வஅமுர் பில் உர்ஃபி வஅரில் அனில் ஜாஹிலீன். நபிகளாரை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நபியே மன்னிக்கின்ற மனப்பான்மையை எடுத்துக்கொண்டு நல்லதை எடுத்து சொல்லிக்கொண்டு மடையர்கள் செய்கிற காரியத்தை புறக்கணித்து விடும். இது முஹம்மது நபியை பார்த்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அமீருல் முஃமினீனே, வந்திருக்கிற மனுஷர் ஒரு மடையன், பேச்ச கணக்கெடுக்காதீங்க என்றார். நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம்? போய் போறதுக்கு 10 பேர் முன்னுக்கு ஏண்டா மானத்தை வாங்கி இருக்கிறா, சும்மா இருக்கேலுமான நாங்க சண்டை பிடிப்போம் குர்ஆன் வசனத்துக்கு எதிராக. ஆனால் அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வகான வக்காஃபன் இந்த ஆயாத்தில்லாஹ்,
அல்லாஹ்வுடைய வேத வசனம் ஓதி காட்டப்பட்டதா, எழும்பிய உமர் திருப்பி ஆசனத்தில் அமர்ந்தார் ரலியல்லாஹு அன்ஹு. அன்பார்ந்தவர்களே, குர்ஆன் உருவாக்கிய மனிதர்கள், குர்ஆன் உருவாக்கிய மனிதர்கள். ஆனா நானும் நீங்களும் பேசுறோம் தான், குர்ஆன் சுன்னா குர்ஆன் சுன்னான்னு வாய்க்கிளிய பேசுறோம் தான். குர்ஆன் சுன்னா எங்களோட வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொண்டு வந்ததுன்னு கேட்டா அதுக்கு ஓடி போய் தான் தேட வேண்டி இருக்குது. அப்படித்தானே அன்பார்ந்தவர்களே? வேண்டாம் சகோதரர்களே, வாயளவில் குர்ஆன் சுன்னா பேசாதீர்கள், வாயளவில் ரமதானை வரவேற்காதீர்கள், வாயளவில் ரமதான் குர்ஆனுக்குரிய மாதம் என்று சொல்லாதீர்கள். உள்ளத்தினால் சொல்லுங்கள், வாழ்க்கையிலே வெளிப்படுத்தி காட்டுங்கள். அப்படிப்பட்ட உத்தமர்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும் சகோதரர்களே. அதுதான் அல் குர்ஆன் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதற்கு அடையாளம் சகோதரர்களே, அதுதான் அடையாளம். அன்பார்ந்தவர்களே, ரமதானுடைய மாதம் வந்தால் ஒரு சில ஹதீஸுகளை நாங்கள் அதிகம் என்ன செய்வோம், மீட்டி பார்ப்போம். அது என்ன ஹதீஸ்? அது ஷைத்தான் விலங்கிடப்படும் ஹதீஸ். அப்படித்தானே? ரமதானுடைய மாசம் வாரத்துக்கு முன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வாரது என்ன தெரியுமா? சுல்சிலத்தி ஷயாத்தீன். நபிகளார் சொன்னாங்களாம், ரமதானுடைய மாதம் வந்தால் ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான். இப்பவே கொஞ்சம் பேர் ரெடி. எதுக்கு தெரியுமா? ரமதானுடைய மாசத்தை ஹயாத்தாக்கணும். அன்பார்ந்தவர்களே, ரமதானுடைய மாசத்தை ஹயாத்தாக்கி வேலை இல்லை. நானும் நீங்களும் ஹயாத்தாக்க தேவையில்ல. ஷைத்தான் கட்டப்பட்டு விட்டால் ஆட்டோமேட்டிக்கா நாங்க என்ன செய்வோம்? நல்லவனா மாறுவோம். விளங்குதா? சில நேரம் நம்ம யோசிக்கிறோம் தானே, தொழாதவனெல்லாம் ரமதான மாசத்துல பள்ளிக்கு வாரானே அப்பா, அப்படிதானே? இஷா தொழுகைக்கு இல்லாத ஜனம் இரவு தொழுகைக்கு இருக்குதே. இஷா தொழுகைக்கு 10 பேருண்டா 1 மணிக்கு தொழுவிச்சாலும் 100 பேர் இருக்கிறாங்க பள்ளியில. எல்லாருக்கும் சந்தோஷம், மாஷா அல்லாஹ், அப்படிதானே? சந்தோஷப்பட்டு வேலை இல்லைங்க. ஏன் தெரியுமா? உங்களை தூங்குன்னு சொல்ற சைத்தான கட்டி போட்டாச்சு. எல்லாருக்கும் வர லேசி. தொழாதே என்று சொல்ற சைத்தான் கட்டி போடப்பட்டாச்சு. பள்ளிக்கு வருவது லேசு. அன்பார்ந்தவர்கள், அது நோக்கம் அல்ல சகோதரர்களே, அது நோக்கம் அல்ல. ரமதானுடைய காலத்தில் இரவிரவாக நின்று வணங்க துடிக்கும் நானும் நீங்களும் இந்த 11 மாத காலம் 5 நேர தொழுகை எப்படி செஞ்சோம்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. 5 நேர தொழுகையின் விடயத்தில் நானும் நீங்களும் என்ன கவனம் செலுத்தினோம் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். 5 நேர தொழுகையை நீங்கள் சரியாக நிறைவேற்றவில்லையா, நீங்கள் நோன்பு பிடித்து வேலை இல்லை. நீங்கள் இரவிரவாக சுன்னத்து தொழுகை தொழுது வேலை இல்லை. 5 நேரம் தொழுகிறவன் தான் முஸ்லிம். அவனுக்குத்தான் நோன்பு கடமை, அவனுக்குத்தான் இரவு தொழுகை சுன்னத்து. நீங்க 5 நேரம் தொழுகிறவனா இல்லண்டா நீங்க நோன்பு பிடிச்சு வேலை இல்லை. இது நானாக சொல்லல, நபிகளாராக சொல்லி தாராங்க. எப்படி நபிகளார் சொன்னாங்க? முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபிகளார் யமனுக்கு அனுப்புறாங்க, தாயியா அனுப்புறாங்க, ஒரு அழைப்பாளரா அனுப்புறாங்க. அனுப்புற நேரம் என்ன சொல்லி அனுப்பினாங்க? முஆதே, நீங்க போற சமூகம் வேதம் கொடுக்கப்பட்ட சமூகம், யூத நசாராக்கள் வாழுகிற சமூகம். அவங்கள்ட்ட போனா நீங்க முதலாவது அல்லாஹ்வின் பக்கம் அலையுங்கள், அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கம் அலையுங்கள். அப்படிதான் சொல்லி அனுப்பினாங்க. எப்படி சொல்லுங்க? வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது என்பவர் அல்லாஹ்வுடைய தூதரின் சாட்சி சொல்லுவதன் பக்கம் அலையுங்கள். ஃபஇன்ஹும் அஜாபு லிதாலிக. அப்படிதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அல்லாஹ்வை ரப்பாக ஏற்று முஹம்மதை அல்லாஹ்வுடைய தூதராக ஏற்றுக்கொள்வதாக சாட்சி சொல்லி உங்களுக்கு அவர்கள் பதிலளித்தால் அவர்களுக்கு சொல்லுங்கள், உங்கள் மீது அல்லாஹ் ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான். இந்த ஹதீஸ உள்ளத்துல நல்லா வச்சுக்கங்க. சுபகு தொழாம ஹஜ்ஜிக்கு போறது, சுபகு தொழாம உம்ராவுக்கு போறது, 5 நேரம் தொழாம நோன்பு பிடிக்கிறது, நல்லா விளங்கி இந்த ஹதீஸுடைய ஓர்டரை நல்லா விளங்குங்க. முதலாவது ரசூல் என்ன சொன்னாங்க? கொள்கையின் பக்கம் அலையுங்கள். அதை ஏற்று உங்களுக்கு அவர்கள் பதிலளித்தால் ஃபஅலிமுஹும், அவர்களுக்கு அறிவித்துக் கொடுங்கள், சொல்லிக் கொடுங்கள். அன்னல்லாஹ் கத் இஃப்தரத அலைஹிம் 5 ஸலவாத்தின் ஃபில் யௌமி வல் லைலா, இரவு பகல் சேர்த்து ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகையை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். இதை சொல்லி போடுற சொல்ல என்ன தெரியுமா சொன்னாங்க? சும்மா ஈமான் இஸ்லாம் 5ன்னு சொல்லி கொடுங்கன்னு சொல்லல. விளங்குதா? இந்த புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின் ஷஹாதத்து அன் லா இலாஹ இல்லல்லாஹ் 5 பாடமாக்கி வச்சிருப்போமே, இது அறிவுக்குத்தான் பாடமாக்குறது. கொள்கைக்கு ரசூல் ஒரு ஓர்டர் சொல்லி கொடுத்தாங்க. எப்படி சொன்னாங்க தெரியுமா? 5 நேர தொழுகையையும்
ஏற்றுக்கொள்வதாக ஃபஇன்ஹும் அஜாபூ லிதாலிக, அதற்கு அவர்கள் பதிலளித்தால். நிபந்தனை நல்லா விளங்கிக்கங்க. ரசூலா நிபந்தனை போடுறாங்க, அல்லாஹ்வை ஏற்று முஹம்மது நபியை ஏற்ற பிறகு ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுவதாக உங்களுக்கு அவர்கள் பதிலளித்தால் அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள், அவர்களுடைய பொருளாதாரத்திலிருந்து ஜகாத் என்ற கடமை இருக்கிறது. யாருக்கு ஜகாத் கடமை? நல்லா விளங்கிக்கங்களேன். அந்த ஹதீஸ்ல நான் எந்த விளக்கமும் சொல்லல, ஹதீஸுடைய அர்த்தத்தை மட்டும்தான் சொல்றேன். 5 நேரம் தொழுவதாக அவர்கள் உங்களுக்கு பதிலளித்தால் அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள், பொருளாதாரத்தில் ஜகாத்து கடமை இருக்கிறது. யாருக்கு ஜகாத்து கடமை? தொழாதவனுக்கு கடமையா? தொழாதவனுக்கு ஜகாத்து கடமை இல்ல. தொழுகை இல்லாதவன் காவிர். அன்பார்ந்தவர்களே, ஜகாத்தே கடமை இல்லை என்று சொன்னால் தொழாத மனிதனுக்கு எப்படி நோன்பு கடமையாகும்? எனவே சுருக்கமா விளங்கிக்கங்க, ரமதான வரவேற்கிறோம் என்று என்னதான் வரவேற்றாலும் நானும் நீங்களும் 5 நேரம் தொழுகின்ற முஸ்லிமாக, 5 நேரம் தொழுகின்ற மனிதர்களாக இல்லை என்று சொன்னால் எங்கட நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது. ரசூலை இன்னும் எந்த அளவுக்கு சொன்னாங்க தெரியுமா? 5 நேர தொழுகை ஒரு பக்கம் வைங்க, அசரு தொழுக நபிகளார் என்ன சொன்னாங்க? மன் தரக ஸலாத்தல் அஸ்ரி ஃபகத் ஹபித அமலுஹு, யார் அசரு தொழுகையை விட்டு விடுகிறாரோ அவருடைய அமலெல்லாம் பாழா போகும். அல்லாஹு அக்பர். யார் முஸ்லிம்? யாருடைய அமல் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படும்? யாருடைய நோன்புக்கு நன்மை? யாருடைய ஜகாத்துக்கு நன்மை? யாருடைய ஹஜ்ஜுக்கு நன்மை? யாருக்குங்க நன்மை? மன் தரக ஸலாத்தல் அஸ்ரி ஃபகத் ஹபித அமலுஹு, யார் அசர் தொழுகையை விட்டு விடுகிறாரோ அவனுடைய அமலெல்லாம் வீணாகி போகும். இதே நிபந்தனைய இஸ்லாம் எதுக்கு சொல்லுவது தெரியுமா? முஹம்மது நபியை பார்த்து அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், லஇன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக, நபியே நீங்கள் இணை வைத்தாலும் உங்களுடைய அமல் பாழாகி போகும். ஷிர்க் செஞ்சா என்ன ஏற்படுமோ அது எதனால் ஏற்படுமாம்? ஒரு அசர் தொழுகையை விட்டா ஏற்படுமாம். வேணும்னு தொழுகையை விட்டுறாதீங்க. எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ரமதான் உருவாக்கிய மனிதர்கள் நானும் நீங்களுமா? ரமதான் எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தியதா? வார நோம்ப நம்ம வரவேற்கணும், ராவுராவா முழிச்சு வணங்கணுமே அப்பா. சில நிர்வாகம் இப்பவே ரெடி ஆனது தெரியுமா? இந்த பெட்டிசுக்கும் இந்த கேக்குக்கும் லிஸ்ட் போடுறதுக்கு. எதுக்கு? இரவு தொழுகைக்கு வரவங்களுக்கு என்ன செய்யணுமாம்? தூக்கம் வராம என்ன செய்யணுமாம்? பெட்டிசு பிளேண்டி கொடுக்கணுமா? அதுக்கு லிஸ்ட் போட்டு கொடுக்குறாங்க. அடே அப்பா, அதுக்கு லிஸ்ட் போட முந்தி போன ரமதான் உருவாக்கிய மனிதனாண்டு நீ பார், சுபகு தொழுகிற மனிதனாண்டு பார். இன்னும் 15 நாள் இருக்குது. அந்த ரமதானுக்கு தகுதியான மனிதர்களாக நானும் நீங்களும் மாறணுமா? 5 நேர தொழுகையும் சரியாக நிறைவேற்றுகின்ற மனிதர்களாக மாறணும். 5 நேர தொழுகையில் பொடுபோக்கு செய்கின்ற மனிதர்களாக இருந்துவிட்டு ரமதான வரவேற்போம், ரமதான ஹயாத்தாக்குவோம் ரெடி ஆகினா விளங்கிக்கங்க, அந்த ரமதான்ல வேலை இல்லை. எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ரமதானின் மூலம் மாற்றப்பட்ட மனிதர்களா நாங்கள். ரமதான் எங்களை உருவாக்கி இருக்கிறதா? ஷைத்தான் கட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னேன். ஷைத்தான் கட்டப்பட்டிருக்கிறது. எனவே கெட்டவர்கள் எல்லாம் நல்ல நியாயம் படைத்தவன் அல்லாஹ் ரமதானுடைய காலத்தை மனிதனை திருத்துவதற்கு என்றே தருகிறான். நம்ம திருந்தினோமான்றதுதான் கேட்க வேண்டிய கேள்வி. ஷைத்தானை கட்டி போட்டுட்டு அடின்னு சொன்னா அடிக்கலாம், அப்படித்தானே? சும்மா ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேனே, ஒரு கள்ளன் இந்த புத்தளத்திலேயே பெரிய கல்லனை கொண்டு வந்து இந்த தூண்ல கட்டி போட்டா இந்த சின்ன பிள்ளையும் போய் அடிச்சிட்டு வந்து என்ன தெரியுமா சொல்லும்? இன்றைக்கு கல்லன் ஒன்று அடிச்சாப்பா, பெரிய சண்டியை நாம் அவன் புத்தளத்திலே பெரிய கல்லை நாம் அடிச்சேன்டா நியாயம். இந்த கல்லனை திறந்து விடுறாங்க. நாளைக்கு 4 ராவைக்கும் உங்களோட வீட்டு கூரை உடைச்சுக்கிட்டு கீழே இறங்குறான். உள்ளவனெல்லாம் கதவை திறந்து கொண்டு வெளியே ஓடினா சண்டியனா அல்லது வேற வார்த்தை சொல்லுவோமா? அவருக்கு நிறைய வார்த்தை வச்சிருக்கிறோம் ஓடுற ஆட்களுக்கு. என்ன அன்பார்ந்தவர்களே, கட்டி வச்சவனை அடிக்கிறது சண்டித்தனம் அல்ல, அவிழ்த்து விட்ட பிறகு அடிச்சா சண்டித்தனம். அல்லாஹ் என்ன தெரியுமா செய்யறான்? ஷைத்தானை கட்டி போட்டுட்டு நீ தொழு, நீ நோன்பு புடி, எல்லாம் செய். இவன் சந்தோஷம். நாங்க இந்த நோன்புல மாஷா அல்லாஹ் 30 நாளும் பயங்கர இபாதத், 30 நாளும் தான் சொல்லுவாரு. அட ஷைத்தான் கட்டப்பட்டிருக்குதப்பா, நீ பெருமடிக்கிறது கொண்டும் இல்லை. அங்க படைச்சவன் எல்லாம் உனக்கு இபாதத்து செய்யறதுக்கு சந்தர்ப்பம் தந்திருக்கிறான். மாஷா அல்லாஹ், நான் போன வருஷம் நோன்புல 30 நாளும் சுபகு தொழுதேன். சந்தோஷப்படுறார். அட 30 நாளும் உனக்கு சுபகு தொழுறது பெரிய கஷ்டம் இல்லப்பா. நீ சகருக்கே
எழும்பினவன் நீ, சைத்தான் கட்டப்பட்டிருக்கிறான், உன்னுடைய புடரியிலே முடிச்சு போட்டுக்கொண்டு தூங்கு 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 என்று தூண்டுவதற்கு சைத்தான் இல்ல. அதனால சுபகு தொழுகிறது லேசா போச்சு. நீ என்ன தெரியுமா கேட்கணும்? ரமதான் முடிஞ்சு ஷவ்வால் மாதத்துல பெருநாள் கொண்டாடினியே, அந்த பெருநாள் என்ற சுபகு தொழுதியா? அதை தொழுதிருந்தா நீ வீரன், சைத்தானை அடித்தோ விரட்டியவன். ரஜபு மாதம் சென்ற மாதம் சுபகு தொழுதியா? மாஷா அல்லாஹ், சண்டியன். சைத்தான் சொன்னா தூங்க மாட்டோம். நாங்க ரமதான் உருவாக்கிய மனிதர்கள், சைத்தானை விரட்டி அடிப்போம். இன்றைக்கு சுபகு தொழுதோமா? அன்பார்ந்தவர்களே, ஷாபானுடைய மாதம் 10-13 புற போயிட்டுது. இந்த 13 நாளும் சுபகு தொழுதோமா? நெஞ்ச நிமிர்த்தி கொண்டு சொல்லலாம், யார் தெரியுமா? சென்ற ரமதான் உருவாக்கிய மனிதன் நான். அங்கே பெற்ற பாடமும் பயிற்சியும் இந்த 300 நாளும் சைத்தான் அடிச்சு விரட்டி 5 நேர தொழுகை நிறைவேற்றவன் நான். சந்தோஷப்படலாம் ரமதான் உருவாக்கிய மனிதர்கள். அல்லாஹ்வுக்காக சொல்றேன் சகோதரர்களே, இந்த ஷாபான் மாசத்துல சுபகு தொழாம நோம்புல மட்டும் சுபகு தொழுவோம்னு டிஸ்ட் போடாதீங்க. வணங்குதா? ஷவ்வால்ல தொழ ரெடியாகாம ரமலான்ல மட்டும் தொழுவோம் ரெடி ஆகாதீங்க. அந்த தொழுகை வீணாக்கப்படும். அந்த தொழுகை அல்லாஹ்வை ஏமாற்றுகின்ற தொழுகை. எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ரமதான் நல்லா விளங்கிக்கங்க. ரமதான் என்பது இபாதத்து செய்கிற மாதம் என்பதை விட நிறைய பேர் அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, ரமதான் இபாதத்து செய்கிற மாதம் என்று. தவறு சகோதரர்களே. ரமதான் இபாதத்து செய்கிற மாதம் அல்ல, ரமதான் இபாதத்து செய்கிற மனிதர்களை உருவாக்குகிற மாதம். உருவாக்குகிற மாதம் ரமதான். இறையச்சம் உருவாக்குகிற மாதம் அல்ல, இறையச்சம் உள்ள மனிதர்களை உருவாக்குகிற மாதம். ரமதான் அல் குர்ஆன் இறங்கிய மாதம் என்று சொல்வதை விட ரமதான் அல் குர்ஆனை நேசிக்கின்ற மனிதர்களை உருவாக்குகின்ற மாதம். அப்படிப்பட்ட மனிதர்களாக நானும் நீங்களும் இந்த பூமியிலே வாழுகிறோமா என்றுதான் கேள்வியை கேட்க வேண்டிய கட்டாயத்திலே நானும் நீங்களும் இருக்கிறோம் சகோதரர்களே. இன்னொரு வார்த்தை நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரும். என்ன வார்த்தை அது? ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் சுவனத்தின் கதவு திறக்கப்படுகிறது, நரகத்தின் வாயில் மூடப்படுகிறது. கொஞ்சம் கேளுங்க சகோதரர்களே, ரமதானுடைய மாசத்துல சுவனத்துடைய கதவு திறக்கப்பட்டா எனக்கும் உங்களுக்கும் என்ன லாபம்? என்ன லாபம்? ஓடி போய் சுவர்க்கத்தில் நுழையலாமா? நரகத்துடைய வாயில் மூடப்பட்டா உள்ளுக்கு இருக்கிறவங்களை தூக்கி வெளியே போடலாமா? என்ன லாபம்? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சுவர்க்கம் இருக்கிறதல்லவா, மனிதனுடைய உள்ளம் வெறுக்கக்கூடிய, மனிதனுடைய உள்ளத்துக்கு பாரமாக இருக்கக்கூடிய நல்ல அமல்கள் தான் சுவனத்துக்கு சூழாக இருக்கிறது. ஹுஃபத்தில் ஜன்னத்து பில் மகாரி. நபிகளா சொன்னாங்க, சுவர்க்கம் மனிதனுடைய உள்ளம் வெறுக்கக்கூடிய இபாதத்துகளை கொண்டு சூழப்பட்டிருக்கிறது. வஹுஃபத்தின் நாரு பிஷ்ஷஹவாத். நரகம் இருக்கிறதல்லவா, மனிதனுடைய உள்ளம் ஆசைப்படக்கூடிய பாவங்களை கொண்டு சூழாக இருக்கிறது. என்ன நடக்கிறது தெரியுமா? ஏனைய மாதங்கள் என்ன நடக்குது என்று சொன்னா, மனிதன் உள்ளத்துக்கு ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சு 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 நரகத்துக்கு லேசா போயிடுறான். உள்ளத்துக்கு பாரமான தொழுகை, சதக்கா, ஜக்காத்து இதெல்லாம் செய்யாம 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 சுவர்க்கத்துக்கு தூரமாகிறான். ரமதானுடைய மாசத்துல அல்லாஹ் என்ன தெரியுமா செய்யறான்? சுவனத்துடைய கதவை துறக்கிறான். அர்த்தம் என்ன தெரியுமா? சுவனத்துக்கு இட்டு செல்லுகின்ற அந்த நல்ல காரியங்கள் உள்ளத்துக்கு கஷ்டம் என்பது மாறி அதை செய்வதில் இன்பம் பிறந்து விடுகிறது. அதை செய்வதில் இன்பம் பிறந்து விடுகிறது. நரகத்துடைய வாயில் மூடப்படுகிறதுண்டா என்ன? பொதுவாகவே மனிதனுடைய உள்ளம் பாவங்களை செய்வதில் ஆசைப்படக்கூடியது. நரகத்துடைய வாயில் மூடப்பட்டதனால பாவத்தை செய்யறதுன்ற ஒரு வெறுப்பு. சாராயம் குடிக்கிறவனை பாருங்க, அவர் 330 நாளும் சாராய போத்தலோட தான் திரிவாரு. நோம்புல என்ன தெரியுமா சொல்வார்? நோம்பு மாசமே அப்பா நாங்க சாராயம் குடிக்கலாமான்னு கேட்பாரு. அப்படித்தானே? சிகரெட் குடிக்கிறவரு என்ன சொல்லுவாரு? பல வீட்டுதுங்க, விட முடியாதுன்னுவாரு. ரமதானுடைய மாசம் வந்தா, நோம்பு மாசம் தானே நாங்கண்டா குடிக்கிறல்ல அப்படி சொல்லுவாரு. ஏன் இது? அன்பார்ந்தவர்களை, படைத்தவன் அல்லாஹ் சுவனத்துடைய கதவை திறக்குகிறான் என்றால் நல்லவற்றை செய்வதில் இன்பம் பிறந்து விடுகிறது. நரகத்தின் வாயிலை மூடுகிறான் என்று சொன்னால் பாவத்தை செய்வதில் வெறுப்பு வந்து விடுகிறது. ரமதானுடைய காலத்தில் சுபகல்ல சகோதரர்களை, சுபகல்ல, சுபகுக்கு அரை மணித்தியாலத்துக்கு முன்னாலே எழும்புறது இன்பம் இருக்குது. அப்படித்தானே? இன்றைக்கு இந்த பள்ளியில நல்ல ஒரு பிரியாணி சமைக்கிறாங்க, நல்ல ஒரு பிரியாணி சமைக்கிறாங்க. சமைச்சு 3 மணிக்கு உங்களை எழுப்பி தின்னுண்டு தந்தா தின்னுவீங்களா தூங்குவீங்களா?
சும்மா யோசிச்சு பாருங்கள், பிரியாணி பயங்கர ருசியான பிரியாணி, இந்த புத்தளத்திலே நொம்பவன் பிரியாணி 3 மணிக்கு உங்களை எழுப்பி இதை தின்னப்பாண்டு தந்தா தின்னுவீங்களா தூங்குவீங்களா? என்ன ருசியை தந்தாலும் தூக்கம் தான் ருசியா இருக்கும், அப்படிதானே? பொதுவா மனுஷன் இயல்பு என்ன தெரியுமா? இந்த ராவ் சாப்பாட்டை கூட இஷா தொழுதுட்டு போய் புட்டுவத்துல சாஞ்சிங்க, அப்படி கொஞ்சம் நல்லா தூக்கம் போயிட்டுது, பொஞ்சாதி வந்து தின்ன எழுப்பினாலும் போப்பாண்டு சுட்டுருவோம், சாப்பாடு ருசி விளங்காது, தூங்கி எழும்பி திண்டா. இதுதான் இயல்பு. ஆனால் ரமதானுடைய மாசம் வந்தா தின்றதுக்குண்டே 4 மணிக்கு எழும்புறோமா இல்லையா? சிந்தித்து பாருங்களேன். சில நேரம் என்ன தெரியுமா, எங்கட நிறைய பேர் நாங்களும் சொல்றதுதான், இந்த சஹரு சாப்பாட்டுக்கு கருவாடி இருந்தாலும் போதுமாப்பா, சஹரு சாப்பாட்டுக்கு ஒரு ஆணமி இருந்தாலும் தின்ட்டு வந்துடும். நான் கேட்கிறேன், நீங்க அப்படி பவல் சாப்பாடு தின்றவரா? நீங்க அப்படி ராவ் சாப்பாடு தின்றவரா? நீங்க சஹர் சாப்பாடு, அல்லாஹு அக்பர். அன்பாண்டவர்களே, படைத்தவன் அல்லாஹ் சுபகுக்கு எழும்ப முடியாது என்று சொன்ன மனிதனுக்கு நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா? சுபகுக்கல்ல, சுபகுக்கு அரமுனித்தியாலத்துக்கு முன்னாலே எழும்புறவனப்பா நீ. ரமதானுடைய காலத்துல எல்லாம் காட்டினான், அப்படிதானே? இஷா தொழாம படுக்கிறவனுக்கு 12 மணிக்கு எழும்பி நீ இரவு தொழுகிறாள், நீ உனக்கு சுபகு கஷ்டம் அல்ல அல்லாஹ் காட்டினான். அன்பாண்டவர்களே, ரமதான் சுவனத்துடைய கதவு திறந்திருக்கிறது, நல்லவற்றை செய்யலாம். கேட்க வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா? சென்ற ரமதான் ஏற்படுத்திய மாற்றம் இந்த 11 மாத காலமும் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன பாதிப்பை ஏற்படுத்தியது, என்ன மாற்றத்தை கொண்டு வந்தது, என்ன செல்வாக்கை செலுத்தியது என்றுதான் நானும் நீங்களும் கேட்க வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறோம். அன்பாண்டவர்களே, இப்பொழுது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த சிந்தனை இருந்தா நம்ம திருந்தலாம். நல்லா விளங்கிக்கங்க. நமக்கிட்ட வந்திருக்கக்கூடிய ஒரு மனநோய் என்ன தெரியுமா? ஆகப்பெரிய மனநோய். அடுத்தவர்களை பத்தி சிந்திக்கிறதே ஜொப்பா போயிட்டுது. அடுத்தவன் என்ன செய்யறான், எப்படி நடக்கிறான், தொழுகைக்கு வந்தா கூட அடுத்தவன் எப்படி தக்பீர் கட்டுறான், அடுத்தவன் எப்படி விரலாட்டுறான், அடுத்தவன் எப்படி கால் குத்துறான், கை குத்துறான், இதைத்தான் பார்க்கறது இருக்கு. தன்னை பார்க்கிற பழக்கம் இல்லாம போயிட்டு பாருங்க. ஆனால் ஒண்ட விளங்கிக்கங்க, எப்பொழுது நானும் நீங்களும் எங்களை பார்க்க ஆரம்பிப்போமோ, தன்னை பார்க்க ஆரம்பிப்போமோ, அப்பொழுதுதான் நானும் நீங்களும் திருந்துகிற இடம் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். அடுத்தவர்களை பார்க்க 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 நாங்கள் கெட்டுக்கொண்டே போவோம். எங்களை பார்க்க 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 நாங்களும் நல்லவர்களாக மாறிக்கொண்டே போவோம். எனவே சகோதரர்களே, எங்களை நோக்கி பார்ப்போம். சென்ற ரமதானை கடந்து 10 மாதங்கள் 11 மாதங்களை கழித்திருக்கின்ற நான் சென்ற ரமதானின் மூலம் என்ன மாற்றத்தை அடைந்து கொண்டேன், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, இன்னொரு ரமதானை வரவேற்க நான் தகுதியானவனா என்ற ஒரு கேள்வியை கேட்கணும். அன்பாண்டவர்களே, நம்மட உள்ளத்துல கையை வச்சு கேட்போம். சும்மா பயானுக்காக சும்மா யோசிச்சுட்டு போறதல்ல. இந்த 15 நாளும் கேட்க வேண்டிய கேள்வி இதுதான். ரமதானுக்கு முன்னால 15-16 நாள் இருக்குதா, ஒவ்வொரு நேரமும் கேட்க வேண்டிய கேள்வி, இந்த ரமதானை நான் வரவேற்க தகுதியானவனா, சென்ற ரமதானை நான் சரியாக பயன்படுத்தியவனா, அல்லது சென்ற ரமதானை வீணாக்கியவனா? இந்த கேள்வியை கேளுங்க. படைச்சவன் ரப்புகிட்ட, யா அல்லாஹ் ரமதானை தந்துடு ரமதானை தந்துடு கேட்கிறத விட ரமதானை சரியா பயன்படுத்தி ஈமானையும் இறையச்சத்தையும் அடைந்து கொள்கிற பாக்கியத்தை தந்துவிடு ரப்பே என்று துவா செய்கிற மனிதர்களாக மாறுங்க. அப்படி துவா செய்கிற மனிதர்களாக மாறுங்க. ஒரு துவாவை சொல்லுவாங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான். இந்த ஹதீஸ் லைஃப் ஆனது, இந்த ஹதீஸ் லைஃப் ஆனது. துவா கேளுங்க. எப்படி? யா அல்லாஹ் ரமதானை அடைந்து அந்த ரமதானை சரியாக பயன்படுத்தி ஈமானையும் இறையச்சத்தையும் அடைந்து கொண்ட மனிதர்கள் என்னை ஆக்கியிருந்து துவா கேளுங்க. சும்மா ரமதான் அடைகிறதுல வேலை இல்லை சகோதரர்களே, சும்மா ரமதானை கழிக்கிறதுல வேலை இல்லை சகோதரர்களே. ரமதானின் ஊடாக மாற்றம் அடைய வேண்டிய கட்டத்திலே தான் நானும் நீங்களும் இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அதே போன்றுதான் ரமதானுடைய மாதம் ஆரம்பிக்கிற பொழுதே நானும் நீங்களும் கேட்கக்கூடிய ஒரு ஹதீஸ் தான், சுவனத்துக்கு ரையான் என்ற ஒரு வாயில் இருக்கிறது, ரையான் என்ற ஒரு வாயில் இருக்கிறது. நோன்பாளிகள் மாத்திரம் அந்த வாயிலினால் உள்வாங்கப்படுவார்கள். நோன்பாளிகள் நுழைந்து விட்டால் அந்த வாயில் பூட்டப்பட்டு விடும். இந்த ஹதீஸ் பெரும்பாலும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, சென்ற ரமதானை அடைஞ்சி நல்ல இபாதத்துகள் நல்ல வணக்கங்கள் எல்லாம் செஞ்சு போட்டு பெருநாளைக்கு புற காண்றதுக்கு முன்னால மூத்தா போயிட்டோம். ஓரளவுக்காவது என்ன செய்யலாம், மாஷா அல்லாஹ் ரமதான முறுக்க ஹயாத்தாக்கினாரு, கடைசி முடிவு நல்லதா இருந்துன்னு ஓரளவுக்கு என்ன செஞ்சுட்டு போகலாம். கடைசி முடிவு நல்லண்டாவது சந்தோஷமா போயிடலாம்.
சென்ற ரமதானுக்கு போற இவ்வளவு வந்திருக்கிறோம் தானே? எவ்வளவு வந்திருக்கிறோம்? கிட்டத்தட்ட 11 மாசம் வந்திருக்கிறோமா? இப்ப கொஞ்சம் கேட்டு பாருங்களேன். சென்ற ரமதானில் திறக்கப்பட்ட ரையான் என்ற வாயிலுக்கு நானும் நீங்களும் சொந்தக்காரர்களா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன். இந்த வருஷம் வருமா வராதா சொல்லல, அது நானும் நீங்களும் மீட்போமா? நம் 15 நாளைக்கு நானும் நீங்களும் உயிர் வாழ்வது நிச்சயமா? சென்ற சனிக்கிழமை நிம்மதியோடு சந்தோஷத்தோடு குடும்பத்தோடு வாழ்ந்த பல பேர் இந்த சனிக்கிழமை இல்லை என்றால், இப்படித்தானே இலங்கையுடைய காலநிலை படைத்தவன் அல்லாஹ்வுடைய சக்தியும் வல்லமையும் எப்படி பரட்டி வச்சிருக்குது? சென்ற சனிக்கிழமை சந்தோஷமாக இருந்த பல குடும்பங்கள் இன்றைக்கு கண்ணீர் வடித்ததாக இருக்கிறது என்று சொன்னால், சென்ற சனிக்கிழமை இஷாவுடைய தொழுகை நேரம் இந்த பூமியில உயிர் வாழ்ந்த பல உயிர்கள் இந்த சனிக்கிழமை இல்லை என்று சொன்னா, நானும் நீங்களும் இன்னும் 15 நாளைக்கு இருக்கிறது நிச்சயமா? ரமதானுடைய மாசத்தை வரவேற்கிறதுக்கு நிச்சயமா? இல்லை சகோதரர்கள், கேளுங்க. அந்த ரையான் என்ற வாயிலுக்கு நான் தகுதியானவனா? அந்த சுவனத்துக்கு சொந்தக்காரனான இருக்கிறேனா? ஒவ்வொருவரும் கேளுங்க சகோதரர்களே. எங்கட வாழ்க்கையில நடக்கிற பாவங்கள் எத்தனை, நரகத்துக்குரிய காரியங்கள் எத்தனை, சுவனத்துக்குரிய காரியங்கள் எத்தனை? கொஞ்சம் கேளுங்க சகோதரர்களே. நான் நரகத்துக்கு பக்கத்தில் இருக்கிறேனா, சுவனத்துக்கு பக்கத்தில் இருக்கிறேனா? நபித்தோழர்கள் நபிகளாட்ட வருவாங்க, எப்படி கேள்வி தெரியுமா கேட்பாங்க? இன்னைக்கு நம்ம மார்க்கத்தை படிக்கிறதுக்கு நிறைய கேள்வி கேட்கிறோம், தவறு கிடையாது. ஆனா கேள்வி கேட்கறதெல்லாம் எதுக்கு தெரியுமா? சண்டை பிடிக்கிறதுக்கும் அடுத்தவனுக்கு பதில் கொடுக்கிறதுக்கும் தான். தண்ட வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறதுக்கு கேள்வி கேட்கறது மிச்சம் குறைஞ்சி போச்சுது, அப்படித்தானே? சஹாபாக்கள் எதுக்கு தெரியுமா கேள்வி கேட்டாங்க? அல்லாஹ்வின் தூதரே, அக்பிர்னி பி அமலின் இதா அமில்து அத்கலனியல் ஜன்னah, அப்படிதான் கேட்டாங்க. அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு ஒரு அமலை சொல்லித்தாங்க, அந்த அமலை நான் செஞ்சா அந்த அமலை நீ சுவர்க்கத்துக்கு நுழைக்கணும், அப்படிப்பட்ட ஒரு அமலை சொல்லித்தாங்க. அல்லாஹ்வின் தூதரே, அக்பிர்னி பி அமலின் யுத்கிலுனியல் ஜன்னah, இறைவா அல்லாஹ்வின் தூதரே எனக்கு ஒரு நல்ல காரியத்தை சொல்லித்தாங்க, அதை நான் செஞ்சா சுவர்க்கம் போகணும். அல்லாஹு அக்பர். என்ன கேள்வி சகோதரர்களே, என்ன கேள்வி? இன்றைக்கு நமக்கு சுவர்க்கத்தை பத்தி சிந்தனையே கிடையாது. ஆனா சஹாபாக்கள் நபிகளாட்ட வந்து கேட்ட கேள்விகளில் அதிகமான கேள்வி என்ன தெரியுமா? நான் சுவர்க்கத்துக்கு போறதுக்கு ஒரு அமலை சொல்லித்தாங்க, நான் சுவர்க்கத்துக்கு போறதுக்கு ஒரு நல்ல காரியத்தை சொல்லித்தாங்க. அன்பாண்டவர்களே, நம்ம எல்லாரும் முஸ்லீம்கள், நம்ம என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறோம் கொஞ்சம் கேளுங்க. நம்ம எல்லாரும் தவறி விழுந்தாலும் சுவர்க்கத்தில் விழுகிறவங்க நாங்க முடிவெடுத்து வச்சிருக்கிறோம். அதனாலதான் அடுத்தவனை பார்த்து நரகவாதி, அடுத்தவனை பார்த்து முஷ்ரிக்கு, அடுத்தவனை பார்த்து காவீர், உள்ள பட்டம் எல்லாம் கொடுத்தாச்சு. சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு பட்டம் இல்லை. ஏன்? நம்ம சுவர்க்கவாதின்னு முடிவெடுத்துட்டோமே, அதனாலதான் அடுத்தவனை விரட்ட பார்க்கிறோம். அன்பாண்டவர்களே, ஆனா சஹாபாக்களை பொறுத்த வகையில உத்தமர்களாக இருந்தவங்க நபிகளாருக்கு பக்கத்தில் இருந்திருந்து மார்க்கத்தை படிச்சு நடைமுறைப்படுத்த துடித்தவங்க எல்லாம் நபிகளாட்ட கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? ஐயுல் அமாலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான அமல் எது? கேட்ட கேள்வியை பாருங்க. ஐயுல் அமாலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் எதுன்னு கேட்டாங்க. ஐயுல் முஸ்லிமீன அஃதல், முஸ்லிம்களில் சிறந்தது யார் கேட்டாங்க. முஸ்லிம்களில் சிறந்தது யார் என்று கேட்டாங்க. ஐயுல் அமாலி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே அமல்களில் சிறந்தது எது என்று கேட்டாங்க. அப்பதானே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, நேரத்துக்கு தொழுகிறது என்று ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்களே, பெற்றோரை கண்ணியப்படுத்துறது சொல்லி கொடுத்தாங்களே. சஹாபாக்கள்கிட்ட கேள்வி இப்படித்தான் இருந்தது சகோதரர்களே. நம்ம எங்கள்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு என்ன தெரியுமா? சென்ற வருடம் ரையான் என்ற வாயில் எனக்காக திறக்கப்பட்டுதா, அந்த ரையானுக்கு தகுதியானவனாக இந்த 11 மாதமும் நான் வாழ்ந்திருக்கிறேனா? சென்ற ரமதான் உருவாக்கிய மனிதனாக நான் இருக்கிறேனா? என்னுடைய செயற்பாடுகள் ஒவ்வொன்றும் லிஸ்ட் போடுங்க சகோதரர்களே, லிஸ்ட் போடுங்க. ஒவ்வொரு நாளும் செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் இந்த மஜ்லிஸ்ல உட்கார்ந்து ஞாபகப்படுத்துங்க. நான் செய்யற வேலை என்னைய சுவர்க்கத்துக்கு கொண்டு போகுதா, நரகத்துக்கு கொண்டு போகுதா? நான் வாகனத்திலே பயணிக்கின்ற நேரம் சுவனத்துக்கு நெருக்கமாக இருக்கிறேனா, நரகத்துக்கு நெருக்கமாக இருக்கிறேனா? நான் கடையிலே அமர்ந்திருக்கிற நேரம் ரையான் என்ற வாயிலுக்கு தகுதியானவனா அல்லது ஜஹன்னம் என்ற நரகத்துக்கு தகுதியானவனா? சிந்தித்து பாருங்கள். கடைக்குள்ளே அமர்ந்து கொண்டு பிசினஸ் பண்ணுகின்ற நேரம், பேங்குக்குள் வைத்துக் கொண்டு சல்லியை போட்டெடுக்குகின்ற நேரம்,
ஒவ்வொரு கட்டத்தையும் உரசி பாருங்கள். நான் சென்ற ரமதானிலே திறக்கப்பட்ட ரையான் என்ற வாயிலுக்கு தகுதியான மனிதனாக நான் இருக்கிறேனா, அல்லது சென்ற ரமதானில் பூட்டப்பட்ட ஜஹன்னம் என்ற நரகத்துக்கு தகுதியானவனாக இருக்கிறேனா? சஹாபாக்கள் நிறைய கேட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு கட்டங்களையும் சிந்திச்சிருக்கிறாங்க. தான் சுவர்க்கவாதியா நரகவாதியா, நான் மூமினா அல்லது முனாஃபிகா, நான் முஸ்லிமா காவிரா? சஹாபாக்கள் நிறைய சிந்திச்சிருக்கிறாங்க. எங்கள்கிட்ட இந்த சுய பரிசோதனை இல்லாம போயிட்டது பாருங்க. எங்களை பத்தி கேள்வி கேட்கிற பழக்கம் இல்லாம போயிட்டது. அதுதான் நானும் நீங்கள் மோசமா போறதுக்கு காரணம் சகோதரர்களே. அல்லாஹ் உண்ட சொல்றான் பாருங்க, ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களையே நீங்கள் சுத்தப்படுத்தாதீர்கள். ஏன் அல்லாஹ் இதை சொல்றான்? ஏன் இது அல்லாஹ் சொல்றான்? உங்களையே நீங்க சுத்தப்படுத்தாதீங்கன்னு ஏன் அல்லாஹ் சொல்லணும்? அன்பான, இதுல ஆழமான ஒரு ஹிக்மத் இருக்கு. என்ன தெரியுமா? எப்போ ஒரு மனிதன் தன்னை சுத்தப்படுத்த ஆரம்பிப்பானோ அப்பொழுது தன்னை அறியாமல் அசுத்தங்கள் நிறைய ஆரம்பிக்கும். எப்பொழுது தன்னிடத்தில் இருக்கிற ஊத்தைகளை கிண்டி கிண்டி எடுக்க ஆரம்பிப்பானோ அப்பொழுது ஆட்டோமேட்டிக்கா சுத்தமாக ஆரம்பிக்கும். அதனால தான் அல்லாஹ் சொல்றான், உங்களையே நீங்க சுத்தப்படுத்தாதீங்கன்னு சொல்லி. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நம்ம கேட்போம், நான் சுவர்க்கத்துக்கு தகுதியானவனா இருக்கிறேனா அல்லது நரக படுகொலிக்கு பக்கத்தில் இருக்கிறேனா? கேளுங்க சகோதரர்களே. இந்த கேள்விகள் இண்டையோடு நிற்கிற கேள்விகள் அல்ல, இந்த பயான் நிகழ்ச்சியோடு முடிகிற கேள்விகள் அல்ல. வருகிற இந்த 15 நாளும் என்னை மனித புனிதர்களாக மாற்றுகிற ஒரு மாதம் வருகிறதே, அந்த மாதத்தை வரவேற்க தகுதியானவனா? கேளுங்க. ஒவ்வொரு காரியங்களையும் ஒவ்வொரு செயற்பாடுகளை ஞாபகப்படுத்தி இவ்வளவு பாவங்களை செய்தேனே, நான் ரமதானை வரவேற்க தகுதியானவனா? இவ்வளவு நல்ல மக்களை பாழாக்கினேனே, நான் ரமதானை வரவேற்க தகுதியானவனா என்று சிந்தித்து அல்லாஹ்ட்ட 2 கையையும் ஏந்தி கொண்டு கேளுங்க, யா அல்லாஹ், எத்தனையோ ரமதானை பாழாக்கிட்டேன் யா அல்லாஹ், எத்தனையோ ரமதானை பாழாக்கிட்டேன். வருகிற இந்த ரமதானையாவது சரியா பயன்படுத்தி ஈமானையும் இறையச்சத்தையும் அடைந்து கொள்கிற பாக்கியத்தை தந்து விடு ரப்பே என்று துஆ கேட்கிற மனிதர்களாக மாறுங்க. அதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு ரமதானையாவது சரியாக பயன்படுத்துகிற ஒரு நிலைக்கு எங்களை இட்டு செல்லும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. ரமதான் உருவாக்கிய மனிதர்களா நாங்கள், அல்லது நாங்கள் சந்தித்திருக்கின்ற ரமதானினூடாக நாங்கள் என்ன மாற்றங்களை அடைந்திருக்கின்றோம் என்பதை சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த கட்டம், ரமதான் மாதம் என்று சொல்லுகிற பொழுதோ நாங்கள் எல்லோரும் ஒரு ஹதீஸை ஞாபகப்படுத்துவோம். என்ன ஹதீஸ்? மல்லம் யதஅ கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு. நபிகளார் சொன்னார்கள், ஒரு மனிதன் பசித்திருக்கிறான், தாகித்திருக்கிறான், பொய் பேசுவதை விடவில்லை, பொய்யான நடவடிக்கைகளை விடவில்லை என்றால் அவன் பசித்திருப்பதிலும் தாகித்திருப்பதிலும் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. இந்த ஹதீஸ் பாடம் இருக்குதா இல்லையா? இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? ஒரு மனிதன் பசித்திருக்கிறான், தாகித்திருக்கிறான், ஆனா பொய் பேசுறதை விடல, பொய்யான நடவடிக்கைகளை விடல, அவன் பசித்திருப்பதில் தாகித்திருப்பதில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை என்று சொன்னாங்க. அன்பாண்டவர்களே, ஒரு பக்கம் பார்த்து விட்டோம், நல்ல காரியங்களை செய்வதில், நல்ல இபாதத்துகளை செய்வதில், நல்ல மாற்றங்களை உருவாக்குவதில் ரமதான் என்னையும் உங்களையும் உருவாக்கியதா? இப்பொழுது கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். பாவங்களை விடுகிற மனிதர்களை உருவாக்க வேண்டும் என்பது நோன்புடைய நோக்கம். அதுதான் ஒரு மனிதன் பசித்திருக்கிறான், தாகித்திருக்கிறான் என்றால் அது நோக்கம் அல்ல. பொய்யை விட வேண்டும், பொய்யான செயற்பாடுகளை விட வேண்டும். அன்பாண்டவர்களே, சென்ற ரமதானில் 29-30 நாட்கள் பசித்திருந்தோம், தாகித்திருந்தோம். அந்த பசியும் அந்த தாகமும் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பாவம், பொய் என்ற பாவத்தை போக்கியதா? இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, நம்ம எந்த அளவு பொய் பேசிக் கொண்டிருக்கிறோம். நோன்பு உருவாக்கிய மனிதர்கள் பொய் பேச மாட்டார்கள். நோன்பு உருவாக்கிய மனிதர்கள் பொய் பேச மாட்டார்கள். ஏன்? சஹாபாக்களுடைய பண்பு பொய் பேசுவதல்ல. சஹாபாக்களுடைய காலத்து இந்த முனாஃபிக்குகளின் பண்பு, ஆயத்துல் முனாஃபிகி ஸலாஸுன், நயவஞ்சகனின் அடையாளங்கள் 3. இதா ஹத்தஸ கதப, பேசினால் பொய் பேசுவான். வைதா வஅத அக்லஃப, வாக்களித்தால் மாறு செய்வான். வைதா துமின கான, நம்பிக்கை வைக்கப்பட்டால் துரோகம் இழைப்பான். முஸ்லிமில் இன்னொரு அறிவிப்பில் வருகிறது, வைதா காஸம ஃபஜர, ஒரு மனிதனோடு தர்க்கித்துக் கொண்டால், வாய்த்தக்கம் ஏற்பட்டால் மோசமான முறையில் நடந்து கொள்வான். மனிதனுக்கு இடையில வாய்த்தக்கம் வரலாம், இது இயல்பு. வாய்த்தக்கம் வாரது முனாஃபிக்குடைய அடையாளம் என்று சொல்லல.
வாய்த்தக்கங்கள் வருகிற பொழுதோ, தர்க்கங்கள் வருகிற பொழுதோ கெட்ட முறையில் நடந்து கொள்றதற்கு பாருங்க, இது முனாஃபிக்குடைய அடையாளம் என்று சொன்னாங்க. எனக்கும் உங்களுக்கும் இடையில சண்டை வருது, எப்படி பேசிக்கொள்கிறோம், வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எப்படி இருக்குது, இது எங்களுடைய ஈமானையும் நயவஞ்சகத்தனத்தையும் தீர்மானிக்கும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ரமலான் எப்படிப்பட்ட மனிதர்களை உருவாக்க விரும்புகிறது? பசித்திருக்கின்ற தாய்த்திருக்கின்ற மனிதர்களை அல்ல, பசித்திருப்பதினூடாகவும் தாகித்திருப்பதினூடாகவும் வாழ்க்கையில் வருகின்ற பாவங்களை விட்டொதுங்குகின்ற மனிதர்களை உருவாக்க வேண்டுமாம். அப்படிப்பட்ட மனிதர்களாக நாங்கள் இருக்கிறோமா, அல்லது பாவங்களை செய்வதில் இன்பம் காணுகிற மனிதர்களாக இருக்கிறோமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு உண்மையான மூமினை பத்தி என்ன தெரியுமா சொன்னாங்க? அல் முஃமின், உண்மையான மூமின் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் பாவம் செய்வதை எப்படி பார்ப்பான் தெரியுமா? நபிகளால் சொன்னாங்க, தலை உச்சியில் ஒரு மலை இருக்குது, தலை உச்சியில் ஒரு மலை, அந்த மலை உடைஞ்சி தலையில விழும் என்கின்ற நிலை இருந்தால் எந்த அளவுக்கு ஒரு மனிதன் பயப்படுவானோ அது போன்றுதான் ஒரு முஃமின் பாவத்தை செய்வதை பயப்படுவான் என்று சொன்னார்கள். ஒரு முனாஃபிக்கு, ஒரு கெட்டவன், ஒரு ஃபாசிக், ஒரு பாவி பாவம் செய்வதை எப்படி தெரியுமா பார்ப்பான்? மூக்குக்கு முன்னால் ஒரு கொசு பறக்குது வைங்க, மூக்குல வந்து ஒரு கொசு நின்றா ஒரு தட்டு தட்டிடுவோம் பாருங்க, சிம்பிள் மேட்டர். இது மாதிரி தான் ஒரு பாவி, ஒரு காஃபிர் பாவத்தை பாப்பான்னு சொன்னாங்க. அன்பாண்டவர்களே, நாங்கள் மூமின்களா காஃபிர்களா? நாங்கள் நல்லவர்களா கெட்டவர்களா? நாங்கள் மூமின்களா முனாஃபிக்குகளா? தீர்மானிக்கின்ற தராசு பாவம் செய்வதில் எங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? இப்பொழுது இந்த கான்கிரீட்டுக்கு கீழால் அப்படி உட்கார்ந்து இருக்கிறோம், இப்போ ஒரு ஆர்டர் வருது, இந்த கான்கிரீட் உடைஞ்சு விழ போகுது அப்படின்னு சொன்னா எங்கட செயற்பாடு எப்படி இருக்கும்? பயந்து ஓடுவோம், அப்படித்தானே? எவ்வளவு வேகமா ஓடலுமோ அவ்வளவு வேகமா ஓடுவோம். இது மாதிரி தான் ஒரு பாவம் முன்னால வரும் பொழுது அது தலையில மழை ஒன்று விழுகிற மாதிரி வெறுப்பு வரணும், பயம் வரணும். இப்படிப்பட்டவர்களாக இருந்தால் நானும் நீங்களும் மூமிங்கள் இல்ல. பாவத்தை செய்யறத பார்க்கும்போது இதெல்லாம் அப்படித்தானே, இன்னைக்கு பாவத்தை செஞ்சு போட்டா இதெல்லாம் என்ன பாவம்ப்பா, இதை விட நாங்க பெரிய பாவம் செஞ்சிருக்கிறோம் பேசுறவன் இருக்கிறான் தானே. நீங்க பாக்குற என்ன படம், நாங்க பார்த்த படம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறவன் இருக்கிறான் தானே. சிகரெட் குடிச்சா நீ இவர் சிகரெட் குடிக்காராம், நாங்க குடிக்காத சிகரெட் சொல்லுவாங்க. அப்படி அன்பார்ந்தவர்களே, மூக்கு நுனியில் கொசு இருப்பது போன்ற பாவத்தை நினைக்கின்ற மனிதன், அந்த மனநிலை இருக்குதா? அல்லாஹ் பாதுகாக்கட்டும். ரமதான் உருவாக்கிய மனிதர்களாக நானும் நீங்களும் இருக்க முடியாது. எனவே ரமதான் ஒரு மனிதனை பசித்திருக்க தாகித்திருக்க செய்கிறது என்றால் அது எதற்கான பயிற்சி தெரியுமா? மனிதா, நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா? படைத்தவன் அல்லாஹ்வுக்காக ஹலாலை விடுகிற மனிதன் நீ, அப்படித்தானே? நம்ம பசிச்சிருக்கிறோம் என்றா ஹலாலான சாப்பாட்டை தின்னல்ல, தாகித்திருக்கிறோம் என்றா ஹலாலான பானத்தை குடிக்கல. ஒரு முஸ்லிம் என்ன தெரியுமா சொல்றான்? ஹராமான சிகரெட்டை விட முடியாது என்று சொல்கிறான். படைத்தவன் அல்லாஹ் என்ன பிராக்டிஸ் தெரியுமா கொடுத்தான்? நீ ஹராத்தை அல்லப்பா ஹலாலையே விடுவாய் காட்டினானா இல்லையா அல்லாஹ்? சென்ற ரமலான்ல ஹலால விட்டோமா இல்லையா? மதுபானம் குடிக்கிறான், மதுபானம் குடிச்சு போட்டு சொல்றான் பல விட்டது விட முடியல. அடே நீ லேசான மனிதன் அல்லப்பா. ரமதானுடைய காலத்தில் பகல் நேரத்தில் படைத்தவன் அல்லாஹ்வுக்காக ஹலாலான டீ, ஹலாலான கஞ்சி, ஹலாலான ட்ரிங்க்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நான் அல்லாஹ்வுக்காக விடுறேன்ட்டு போனவன் நீ. உனக்கு ஹராத்தை விட முடியாதா? மதுபானத்தை விட முடியாதா? சாராயத்தை விட முடியாதா? வெத்திலையை விட முடியாதா? ஏன் முடியும் என்று முடிவெடுத்தால் சென்ற ரமதான் எங்களை உருவாக்கி இருக்கிறது என்பது அர்த்தம். விட முடியலன்னு உள்ள சொல்லுதா? அல்லாஹ் பாதுகாக்கட்டும். நம்ம ரமதான் உருவாக்கிய மனிதர்களும் அல்ல, இன்னொரு ரமதான வீணாக்க ரெடியாகவும் படாது. உங்களுக்கு ஒன்று நம்ம ரமதான சரியா மாற்றம் அடையல, இன்னொரு ரமதானை வீணாக்க ரெடியாகவும் கூடாது. நல்ல ஒரு மாற்றத்தை நோக்கி போகின்ற மனிதர்களாக மாற வேண்டும் என்ற ஒரு பாடத்தை நானும் நீங்களும் படிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நோன்பு எப்படி ஒரு மனிதனை உருவாக்க விரும்புது தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களில் ஒரு மனிதர் நோன்பு பிடித்திருக்கிறார் என்று சொன்னால் ஃபலா யர்ஃபுஸ், அவர் மோசமான வார்த்தைகளை பேச வேண்டாம். வலா யஸ்ஹப், பயனில்லாத விதமாக கூச்சலிட வேண்டாம். இன்னொன்று சொன்னாங்க தெரியுமா? வலா யஜ்ஹல், வலா யஜ்ஹல், உங்களில் ஒரு மனிதன் நோன்பு பிடித்தவனாக இருந்தால் மடேனாக வேண்டாம் என்று சொன்னாங்க. இந்த வார்த்தையை நீங்க எந்த அளவுக்கு சிந்திச்சிருக்கிறீங்களோ தெரியாது. ரியாது சாலிஹின் சாதாரணமா எல்லாருக்கும் கிடைக்கிற புத்தகம். ரமதானுடைய பாடத்தை பெரட்டி அதுல இந்த ஹதீஸை கொஞ்சம் வாசிங்க. நோன்பு நீங்கள் பிடித்திருந்தா எப்படி இருக்கணுமாம்? மடையனாக கூடாதாம். நம்ம மடையனாகுவோமா?
நாங்க மடையனாகுவோமா? நான் கேட்கிறேன். என்ன தெரியுமா சொல்லுவோம்? இந்த பாருங்க, நம்ம கொண்ட கட்டினவன் இல்லைன்னு சொல்லுவோம், அந்த அளவுக்கு மூளை கிளியரா இருக்கிறேன்னு சொல்லுவோம். அப்படித்தானே அன்பார்ந்தவர்களே? நாங்கள் எங்களை அறியாமல் மடையர்களாக ஆக்கி கொண்டிருக்கிறோம் எங்களை. எப்படி? சும்மா ஒரு படம் வச்சுக்கங்களேன், இன்னைக்கு ஓடுற படம், எல்லார கையிலும் இருக்கிற போனை கொஞ்சம் கேள்வி கேட்டு பாருங்க. உங்களோட போனுக்கு எத்தனை படத்துண்டுகள் இருக்குது, எத்தனை நாடக துண்டுகள் இருக்குது, நீங்கள் விரும்புகின்ற ரசிகன் அடிக்கிற எத்தனை சண்டை காட்சிகள் இருக்குது, கொஞ்சம் வச்சு பாருங்க. உண்மையிலே சண்டை பிடிக்கிறானா? உண்மையிலே வாகனத்தை விரட்டி ஓடுறானா? உண்மையிலே மலைக்கு மேல இருந்து பாயிறானா? நான் கேட்கிறேன், பாயிறானா? சில நேரம் எண்ணெயை விட்டா கூட நான் இந்த பள்ளிக்கூரையிலிருந்து பாஞ்சிருவேன். பட நடிகனை கொண்டு விட்டா, ரஜினிகாந்த கொண்டு விட்டா பாய்வானா அவன்? அவனுக்கு நடக்கவும் மேலோட குடுகுடு கிழவன் அவன். அன்பார்ந்தவர்களே, அவன் ஓடுற ஓட்டத்துக்கு மூக்குழு கையை குத்திக்கிட்டு பா என்ன ஓட்டம் ஓடுறான்னு யோசிச்சா படம் எங்களை மடையனாக்கலையா? நான் கேட்கிறேன், படம் எங்களை மடையனாக்கலையா? எங்கட மூளை எங்க போயிட்டது? அங்க காதல் ஜோடி ரெண்டும் கல்யாணம் முடிக்க தடமாறுது, ரெண்டு குடும்பமும் எட்டக் சண்டை நடக்குது, இவர் கண்ணீர் வடிக்கிறாரு. பாரேடா, உங்களோட மூளை வாங்கப்பட்டிருக்கு. அவன் அங்க காதலிக்கவும் இல்லை, அவன் தூக்கி கொண்டு ஓட ரெடியாகவும் இல்லை, உங்களை ஏமாத்த அவன் ஒரு ஷோ காட்டுறான். இதை நீங்க பார்த்து ரசிக்கிறீங்களா? வலா யஜ்ஹல், ஒரு நோன்பாளி மடையனாக மாட்டான். நம்ம படம் பார்த்து பார்த்து மூளையை அடகு வச்சு கொண்டிருக்கிறோம். நான் சொல்கிறேன் சகோதரர்களே, படம் பார்க்கிற மனிதர்களாக நீங்கள் இருந்தால் நீங்கள் நோன்பு பிடிக்க தகுதியற்றவர்கள். படத்தை ரசிக்கின்ற மனிதர்களாக இருந்தால் நீங்கள் நோன்பு பிடிக்க தகுதியற்றவர்கள். ஏன்? படம் புத்தி உள்ளவனை மடையனாக்குது, புத்தி உள்ளவனை மடையனாக்குது. எந்த அளவுக்கு தெரியுமா? அவன் ஒரு பட நடிகன், ஒரு பட நடிகன். இன்றைக்கு தானே பட நடிகன் குரங்கு மாறி முடி வெட்டுறான், அந்த நாய் மாறி பேய் மாறி எல்லா ஜாதியும் முடி வெட்டுறான். ஒரு காலம் இருந்தது முடியில டிசைன் காட்டுறது இல்லை, அவன் உடுப்புல டிசைன் காட்டுறது இல்லை. ஆனா இன்றைக்கு உள்ள பேய் உள்ள ஜராவை எல்லாம் படத்துல தான் இருக்குது. எந்த அளவுக்கு மாற்றம் நடக்குது தெரியுமா? அவன் ஒரு படத்துல மீச வெட்டுற மாதிரி இவன் வெட்டிக்கிட்டு வாரான், அவன் தாடி வைக்கிற மாதிரி இவன் வச்சுக்கிட்டு வாரான், அவன் உடுப்புடுக்கிற மாதிரி இவன் உடுத்துக்கிட்டு வாரான். இந்த அளவுக்கு மாற்றம் செய்தியாப்பா. நான் கேட்கிறேன், நீங்கள் எந்த பட நடிகனை பார்த்து உங்களுடைய நடவடிக்கையை மாற்றினீர்களோ அந்த பட நடிகனை இந்தியாவில் போய் சந்திங்க. அவன் ஒரு ஆபீஸுக்கு எப்படி போறான், அவன் அவன் கடைக்கு எப்படி போறான், அவன் அவன் இயல்பு வாழ்க்கையில் எப்படி இருக்கிறான், அவனுக்கும் உங்களுக்கும் தொடர்பே இருக்காது. ஆனா அவன் ஒரு போட்டோவுக்கு கொடுத்த ஷோவை உங்களோட வாழ்க்கை காக்கி கொள்வீங்க நீங்க. இதை விட ஒரு மடத்தனம் இருக்குதா? இதை விட ஒரு ஜகாலத்து இருக்குதா? நான் கேட்கிறேன் சகோதரர்களே, இந்த படங்களையும் நாடகங்களையும் பார்த்து ஏன் நானும் நீங்களும் மடையர்களாக மாற வேண்டும்? நோன்பு எப்படிப்பட்ட மனிதர்களை உருவாக்குகிறது தெரியுமா? உங்களில் ஒரு மனிதர் நோன்பு பிடித்திருந்தால் வலா யஜ்ஹல், அவன் யாருக்கிட்ட தண்ட மூளையை அடகு வைக்க கூடாது, யாருக்கு முன்னாலே மடையனா நடக்க கூடாது, புத்திசாலியாக சாதுரியமானவனாக நடக்க வேண்டும் என்ற மனிதர்களை தான் உருவாக்குகிறது. நான் கேட்கிறேன், சென்ற ரமலான் உருவாக்கிய மனிதர்கள் நானும் நீங்களும் என்றால் படம் பார்ப்பது இருக்கக்கூடாது. ரெஸ்லின் ஒரு விளையாட்டு இருக்கு சகோதரர்களே, ரெஸ்லின் இன்றைக்கும் நிறைய பேர் இருப்பாங்க. ரெஸ்லின் உண்மைக்கு நடக்குது, கண் முன்னால மனிதர்களை ஏமாற்றுகிற ஒரு விளையாட்டு என்றால் ரெஸ்லின் தான். ரெஸ்லினை மிஞ்சிய ஒரு ஏமாற்று உலகத்தில் இல்லை. ஒவ்வொரு அடிக்கடையில் ஒப்பந்தம் பண்ணுவான் தெரியுமா உங்களுக்கு? ஒவ்வொரு அடிக்கடையில் ஒப்பந்தம் பண்ணுவான். அது எங்களுக்கு விளங்காது. நம்ம வாய் விரிச்சுட்டு இப்படி அடிக்கிறானா, அப்படி பிடிக்கிறானா, லொக் போடுறானா எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, கண் முன்னால சல்லிய பறிச்சு ஏமாத்தி கொண்டிருக்கிறான்டா, நான் ஒரு மூமின், நான் மடையனாக மாட்டேன், எவனாலும் ஏமாற்றப்பட மாட்டேன். நான் சொல்றேன் சகோதரர்களே, நீங்க யூடியூப்ல போய் நீங்க அரபு தெரிஞ்ச, அரபுல தான் இதெல்லாம் தொகுத்து வச்சிருக்கிறாங்க, ஆங்கிலத்தில் இருக்குதோ தெரியாது. அரபு தெரிஞ்சா நான் வரதுக்கு சொல்லுங்க. நீங்க சில நினைக்கிறேன் என் போன்ல இருக்குமோ தெரியாது அந்த வீடியோ. ஒரு அரபு அறிஞர் என்ன செஞ்சிருக்கிறார், இந்த ரெஸ்லின்ல வரக்கூடிய ஒவ்வொரு ஏமாற்று கட்டங்களையும், மனிதனை திசை திருப்புகின்ற கட்டங்களையும் அழகா என்ன செஞ்சிருக்கிறார், எடிட் பண்ணி அழகா கமெண்ட்ஸ் பண்ணி வச்சிருக்கிறார். எதுக்கு தெரியுமா? மனித சமூகத்தை இந்த ஏமாத்த விட்டு பாதுகாக்கிறதுக்கு. நம்ம யோசிக்கிறோம், அடிக்கிற அடிக்கு ரத்தம் வடியுதே, கால் முறியுதே, கை முறியுதே என்று. அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, அவன் எப்படி ரத்தத்தை வர வைக்கிறான், அவன் எப்படி மக்களை ஏமாத்துறான், கை எப்படி உடையுது, எல்லாம் காட்டியிருக்குது சகோதரர்களே. சில நேரம் அந்த வீடியோவை, ஸ்பீடா போற வீடியோவை நீங்க கொஞ்சம் ஸ்லோவாக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ரகசியமும் விளங்கும். ஒவ்வொரு லொக்குக்கு பின்னால் அவன் என்ன பேசுகிறான், ஒவ்வொரு அடிக்கு பின்னால் அவன் என்ன பேசுறான், எல்லாம் பார்க்கலாம். நான் கேட்கிறேன் சகோதரர்களே,
சில நேரம் தெரியாம இருந்திருப்பீங்க, இது ஏமாத்துன்னு தெரியாம இருந்திருப்பீங்க. ஏமாற்று என்று தெரிந்த பிறகு ஒரு மூமின் பார்க்கலாமா, ஒரு முஸ்லிம் பார்க்கலாமா, ரமதான் உருவாக்கிய மனிதர்கள் பார்க்கலாமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, இப்படி ஒரு பகுதி இருக்குது. ரமதான் உருவாக்கிய மனிதர்கள் பாவங்களை விட்டு, மனிதனை மடையனாக்குகிற காரியங்களை விட்டு தூரமாக வேண்டும். அப்படி தூரமாகிய மனிதர்களா நானும் நீங்களும். இந்த 11 மாத காலத்தை பற்றி கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இன்னும் 15 நாள் இருக்குது சிந்திக்கிறதுக்கு. அதுள்ளுக்கு சிந்திச்சு அல்லாஹ்ட்ட தௌபா செய்து நல்ல ஒரு ரமதானை வரவேற்க நானும் நீங்களும் தயாராக வேண்டும். அன்பார்ந்தவர்களே, வட்டி ஹராம். வட்டி ஹராம்ன்றதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கா? இல்ல. ஆனா எல்லா முஸ்லிம்களும் இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்றாங்க? வட்டி இல்லாம பிசினஸ் பண்ணேலுமா? அப்படிதானே? நிறைய ஹாஜியார் மாற கையுலுக்கு யார் தெரியுமா? யாரு? பேங்க்ல ஓடி பாஸ் பண்ணுவார் மேனேஜர். பேங்க்ல ஓடி பாஸ் பண்ணார் மேனேஜர் யாரு? அல்லாஹ் சொல்கிறான் தானே, ஃபைல்லம் தஃஅலு, நீங்கள் வட்டியை விடவில்லை என்று சொன்னால் ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் யுத்தத்துக்கு ரெடியாகுங்க என்று அல்லாஹ் சொல்றான் தானே. பேங்க் மேனேஜர் தான் முதலாவது அல்லாஹ்வுக்கு எதிராக ஆயுதம் தூக்கி இருக்கிறவன். வணங்குதா? ஃபிரௌன் செத்து போய்த்தாச்சு, அபூ ஜஹல் செத்து போய்த்தாச்சு. இன்றைக்கு உலகத்தில் அல்லாஹ்வோடும் நானும் நீங்களும் நேசிக்கின்ற அல்லாஹ்வுடைய தூதரோடும் யுத்தம் செய்வதற்கு ஆயுதம் ஏந்திய மனிதன் என்றால் வட்டிக்கு வக்காலத்து வாங்குகிற மனிதர்கள். நம்மட நண்பர்கள் அவங்க இருக்கலாமா? நம்ம அவங்கள நேசிக்கலாமா? வட்டி இல்லாம பிசினஸ் பண்ணேலுமான்ற ஒரு முஸ்லிம் சொன்னா நீ நோன்பு உருவாக்கிய மனிதன் அல்ல. லஞ்சம் கொடுக்காம பஜார்ல இருக்கேலுமா? ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு சாக்கும் ஒவ்வொரு போக்கும் இருக்குது. உள்ள போலீஸ் பெரியவனெல்லாம் இவன் கையுள்ளுக்கு. அன்பார்ந்தவர்களே, எங்கட வேலையை செஞ்சுக்கிறதுக்கு போலீஸ்காரன் சப்போர்ட் இருக்கத்தான் வேணும். சில விஷயத்துக்கு அரசியல்வாதியிட சப்போர்ட் இருக்கத்தான் வேண்டும். அதுக்காக இஸ்லாத்தை குளிதோண்டி புதைச்சி, ஈமான குளிதோண்டி புதைச்சி இஸ்லாத்திர விரோதிகள் எல்லாம் கையில போட தேவையில்லை. அல்லாஹ் எங்களுக்கு உதவியாளன், அல்லாஹ் எங்களின் பாதுகாவலன், அல்லாஹ் எனக்கு உதவி செய்பவன் என்ற நம்பிக்கையை மிஞ்சி ஈமானையும் இஸ்லாத்தையும் குளிதோண்டி புதைத்து விட்டு லஞ்சத்தை ஹலாலாக்கி, ஏமாற்றை ஹலாலாக்கி, அநியாயத்தை ஹலாலாக்கி உள்ள போலீஸ்காரன் கையுள்ளுக்கு, உள்ள அரசியல்வாதி கையுள்ளுக்குண்டா நாங்கள் ரமதான் உருவாக்கிய மனிதர்கள் அல்ல, நாங்கள் ரமதான் உருவாக்கிய மனிதர்கள் அல்ல. எனவே அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தடுத்த காரியங்களை ஒதுங்கி வாழ்வதுதான் இறையச்சம் என்று சொன்னால், எதுவெல்லாம் பாவமோ அந்த பாவங்களை விட்டு ஒதுங்கி வாழ்வதுதான் ரமதான் உருவாக்கிய மனிதர்களின் அடையாளம் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல், இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டு போகலாம். சிந்திப்பதற்காக ஒரு சில விடயங்களை மட்டும் எடுத்து சொல்லியிருக்கிறேன், சிந்திச்சு பாருங்க. 15 நாள் 16 17 நாள் உங்களுக்கு அவகாசம் இருக்குது சிந்திச்சு பார்க்கிறதுக்கு. ஒவ்வொரு கட்டத்தையும் சிந்தித்து சிந்தித்து நான் ரமதான் உருவாக்கிய மனிதனா அல்லது ரமதானை பாழாக்கிய மனிதனா, சைத்தானுக்கு அடி கொடுத்த மனிதனா அல்லது சைத்தானின் அடியை வாங்கிய மனிதனா, ஒவ்வொரு கட்டத்தையும் சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு கட்டத்திலும் அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்கள். யா அல்லாஹ், நானும் தான் நீங்களும் தான். யா அல்லாஹ், ஈமானையும் இறையச்சத்தையும் கூட்டிக் கொள்ளுகிற பாக்கியத்தை வருகிற ரமதானிலாவது தந்துவிடு. எத்தனையோ ரமதான்களை பாழ்படுத்தி விட்டேன் இறைவா, முன்னால வார ரமலானையாவது சரியா பயன்படுத்தி ரையான் என்ற அந்த சுவனத்துக்கு சொந்தக்காரனாக என்னை ஆக்கிருன்ற அந்த துஆவோடு நானும் நீங்களும் ரமதானை வரவேற்போமாக இருந்தால் நிச்சயம் எதிர் வருகிற ரமதானினாவது சரியாக பயன்படுத்தி சரியான மாற்றத்தை நானும் நீங்களும் அடைந்து கொள்ளலாம். வல்லவன் ரஹ்மான் என்னையும் உங்களையும் எல்லா ஈமானிய உறவுகளையும் எதிர் வருகின்ற ரமதானை சரியாக பயன்படுத்தி ஈமானையும் இறையச்சத்தையும் பெற்றுக்கொண்டு சுவனத்தை அடைந்து கொள்கிற கூட்டத்தில் வல்லவன் ரஹ்மான் ஆக்கிவிட வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.